விநாயகருக்கு கீழே இருந்த எலி ஒரு அரக்கன் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியாதா? எஸ், இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மித்தாலஜிக்கல் ஸ்டோரிக்காவது நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. கஜமுக்ஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருக்கிறான். இவன் முனிவருக்கும் ராட்சசிக்கும் பிறந்த குழந்தையா இருக்கிறான். சிவன் கிட்ட தவம் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு வரத்தை கேட்கறான். எப்படியாப்பட்ட வரனா, இவனை எந்த ஆயுத்தாலையுமே அழிக்க முடியாத மாதிரி, யாராலையுமே அழிக்க முடியாத மாதிரி ஒரு வரத்தை சிவன் கிட்ட கேட்டு வாங்குறான். சோ இவன் அந்த வரம் கிடைச்ச உடனே ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் ரொம்ப தலகணம் பிடிச்சு ஆட ஆரம்பிக்கிறான். அதாவது எப்படின்னா தேவர்களையும் மனிதர்களையும் ரொம்ப சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி ஒரு வாரம் நமக்கு கிடைச்சிருச்சு, நம்மளால யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறான். இந்த சித்திரவதைகள் அதிகமாகி தேவர்கள் போய் சிவன் கிட்ட முறையிடுறாங்க. இவனுக்கு இப்படி ஒரு வரம் கொடுத்துட்டீங்க, அதனால இவன் ரொம்ப எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். ஸோ முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் போய் சிவன் கிட்ட கேட்கறாங்க. சிவன் என்ன பண்ணா, விநாயகரை கூப்பிட்டு நீ தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை அனுப்பி வைக்கிறாரு. விநாயகர் இப்படி ஒரு வரம் இவனுக்கு இருக்குன்னு தெரியாமலே அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1108 ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்களோட சண்டை போடுறாரு. அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட படவே இல்லை. அவன் ஆணவத்திலையும் தலகணத்திலையும் ரொம்ப ஆட ஆரம்பிக்கிறான் விநாயகரை பார்த்து. ஸோ